நெக்ஸ்ட் சீசனுக்கு தல தோனி சிஎஸ்கேல இருப்பாரா மாட்டாரா? மென்டல் ஹெல்த்தோட விளையாடாதீங்க ப்ரோ. நெக்ஸ்ட் சீசன் தல இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா. இப்படியெல்லாம் போஸ்ட் போட்டு பீதியை கிளப்பாதீங்கன்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவோட அபிஷியலான சைட்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்குங்க. அதை பார்த்ததும் நமக்கு கொஞ்சம் கலக்கம் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்ல வராங்க இப்போ அப்படின்னு தான் தோணுது. ஒரு 4 போட்டோ இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லோ விசில், ரெண்டாவது இமேஜ்ல நம்ம தல தோனியுடைய ஜெர்சி நம்பர் 7, மூணாவதுல நம்ம சிஎஸ்கே உடைய பிளாக், நாலாவது நம்ம சென்னை சேப்பாக் கிரவுண்டு. சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தர் வர மாதிரி இருக்கு. அது அநேகமா நம்ம தல தோனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 போட்டோவையும் கொலாஜ் பண்ணி போட்டு மேஜர் மிஸ்ஸிங் அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னது மேஜர் மிஸ்ஸிங்கா? ஏங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே போன சீசன் நினைக்கும் போது மனசெல்லாம் புண்ணா இருக்கு. இந்த சீசன்ல தல தோனி எப்படியாவது விளையாடுவாரு நாங்களாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த போட்டோவை ஷேர் பண்ணி சூப்பர் ஃபேன்ஸ் ஸ்டார்டர் பேக் அப்படின்னு போட்டுட்டு மேஜர் மிஸ்ஸிங் வர போட்டிருக்காங்க. எதுக்கு இப்படி சடனா போடணும்? நம்ம ஃபேன்ஸ் இந்த போஸ்ட பார்த்ததும் கதி கலங்கி போயிட்டாங்க. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை தோனி அடுத்த சீசன் விளையாட மாட்டாரோ, அதுக்குதான் இன்டைரக்டா இப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களோன்னு பல விதமான தாட்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. நோ தல நோ ஐபிஎல் இந்த மாதிரி பல ஃபேன்ஸ் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா ரொம்ப படபடப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்காதுங்க. அப்படியே நம்ம நம்புவோம். ஏன்னா அதை பத்தி நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டா தோனியும் கொடுக்கல, சிஎஸ்கே டீமும் கொடுக்கல. சோ ஒரு மீமை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் டோட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.